ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா முந்தைய ஆண்டுகள்ல எவ்வளவு கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க, இந்த கட் ஆஃப் எடுத்தா நம்ம கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இங்க வந்து நான் கொடுத்துருப்போம். இப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022 இருந்து கொடுத்துருக்கோம். 2022 இப்போ அடுத்ததான வரக்கூடிய தேர்வுகளே பார்த்தோம்னா வந்து இந்த 3 தேர்வு தான் எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு வருவீங்க. பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுகள்ல 2022ல குரூப் 1ல 149 இருந்து 152 கேள்விகள் போட்டவங்களுக்கு அடுத்த லெவல் போற மாதிரி இருந்துச்சு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 156 இருந்து 158 போட்டவங்க அடுத்த லெவல் போனாங்க. அதே குரூப் 4 பாருங்க 166 இருந்து 170, 169 இருந்து 172, 168 இருந்து 170. அப்ப 2024 வரைக்கும் கேள்விகள் தாள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நம்ம அப்படி சொன்ன பாத்தீங்களா 2024 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. ஏன்னா நமக்கு 2024 முன்னாடி சிலபஸ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்சஸ் ஆகியும் நமக்கு என்ன வந்து கேள்வித்தாள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு அப்படியே இருக்கு. 168 இருந்து 177 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 2025 ஒரு எக்ஸாம் இருக்கு. 2025ல 152 இருந்து 155 கேள்வி எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் வேலை கிடைச்சிச்சு. சரிங்களா? அப்ப இதை பொறுத்த வரைக்கும் 152 போட்ட ஜெனரல் நம்பருக்கு வேலை கிடைக்கல. ஆனா டைபிஸ்ட் பார்த்தா வந்து வேலை கிடைச்சிச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னும் போது நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ 2026 நான் வந்து வெற்றி பெற்றாகணும். இப்போ இந்த இடத்துல நான் வெற்றி பெற்றாகணும்னா இப்ப நான் எவ்வளவு கேள்விகள் போட்டா வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்க்கணும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள் கட்டாயம் போட்டே ஆகணும். இங்க குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 155 கேள்விகள் போட்டாகணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 160 இருந்து 170 கேள்விகள் கட்டாயம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு.